ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மதியானம் லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் மத்தி மீன் குழம்பு தாங்க. அது எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுருக்கேன். அதுதான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. அது ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 பழுத்த பெரிய தக்காளி அதை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கல் உப்பு தக்காளி வேகிறதுக்காக. அது நல்லா வெந்ததுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் எனக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன், 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதை நல்லா எண்ணெயிலே கிளறி விட்டுட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும். வதக்குனதுக்கப்புறமா புளி ஊற வச்சுருப்போம் இல்லைங்க, ஒரு லெமன் சைஸ் பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன் ஃபில்ட்ரு பண்ணி. அந்த புளி கரைசலையும் அதில் சேர்த்துக்கிட்டு அதையும் அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும், லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும். அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா. அதுக்கப்புறமா மீன் கழுவி வச்சுருக்கோம், சுத்தம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீன் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அதில் ஆட் பண்ணிடுங்க. அது நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விடணுங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி. மத்தி மீன், பாறை மீன் பொரிச்சது இருக்குது. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.